இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஊரடங்கு காலத்தில் தொழுகை உள்ளிட்டவை குறித்து தமிழக அரசின் தலைமை ஹாஜியுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுது? தேவபிரியன், கொரோனா நோய் தொற்றுடைய தீவிரம் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்திய அளவில் தமிழகம் 3வது இடத்தில் இருக்கிறது இந்த கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில். அந்த வகையில் தற்பொழுது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து இஸ்லாமியருடைய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றானது இந்த ரம்ஜான் பண்டிகை. எனவே ரம்ஜான் அடுத்த மாதம் மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதியில் ஏதேனும் ஒரு தேதி வர இருக்கிறது. எனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நோன்பை தொடங்குவார்கள். அந்த அடிப்படையில இந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கக்கூடிய சூழலில் கொரோனா தொற்று காரணமாக இந்தியா முழுவதும் ஊரடங்கு என்பது அமலில் இருக்கிறது. அப்பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பாக பொது இடங்களில் கூடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவு இருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் என்ன மாதிரியான தொழுகை நடத்த வேண்டும், நம்முடைய இல்லத்திலேயே தொழுகை நடத்தலாமா அல்லது ஒரு மசூதியில் எவ்வளவு பேர் கூட வேண்டும் என்கிற விவரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளர் சண்முகம் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசின் தலைமை காட்டி இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பாக இந்த நோன்பு கருத்தி காட்டுவதற்காக அரசு சார்பாக அரிசி வழங்கப்படும், அதே போல பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும். அதை எவ்வாறு ஒருங்கிணைத்து வழங்குவது, பொதுமக்கள் அதாவது இஸ்லாமியர்கள் ஒரே இடங்களில் கூடாமல் இந்த தொழுகை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து இந்த ஆலோசனையில் பல்வேறு விவரங்கள் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் தமிழகத்தினுடைய டிஜிபி திருப்பாதி உள்ளிட்ட தமிழக அரசின் அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அந்த தலைமை காட்சி அல்லது இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள செய்தியாளரிடம் சந்திக்க இருக்கிறாங்க. அதில் இந்த 24ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த ரமலான் நோன்பு எவ்வாறு கடைபிடிக்கப்படும், இஸ்லாம் மசூதிக்கு அவர்கள் செல்வார்களா அல்லது தன்னுடைய இல்லத்திலிருந்து தொழுகை நடத்துவார்களா என்பது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு விரிவாக அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். தேவபிரி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அபினேஷ். தமிழகத்தில் மேலும் 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் N95 முகக்கவசங்கள் 3 லட்சம் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசின் சார்பில் 2501 வெண்டிலேட்டர்களும் 870 தனியார் வெண்டிலேட்டர்களும் உள்ளன என்றார். 2571 வெண்டிலேட்டர்களும் 35,000 PCR கிட்ஸ் 5 லட்சம் துரிய ஆய்வு உபகரணம் வாங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போது 1,95,000 PCR கிட்ஸ் கையிருப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளார். 27 ஆய்வக சோதனை மையங்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 5,590 நபர்களுக்கு நாள் ஒன்றுக்கு பரிசோதனை செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் கூறுவது தவறு என்றும் அரசிடம் போதுமான அளவு உபகரணங்கள் உள்ளன என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மேலும் 34,841 நபர்கள் தீவிரமான கண்காணிப்பில் உள்ளனர் என்றும் 1,383 பேரின் முடிவுகள் வர உள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,267 அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனாவில் இருந்து முழுமையாக மீண்டவர்களின் எண்ணிக்கை 180 உயர்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 38,242 இருந்தது. இன்றைய தினம் 25. இதுவரைக்கும் வந்த தகவல் மொத்தம் 1,267 ஆயிருக்கிறது. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை தமிழகத்தில் இதுவரை 1,267. வீடு திரும்பியோர் எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஒரு 62 பேர் வீடு திரும்புறாங்க. ஏற்கனவே 118 பேர் வீடு திரும்பிட்டாங்க. ஆக மொத்தம் 180 பேர் இன்றைக்கு இது பாசிட்டிவ் கேஸ் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நம்முடைய மருத்துவர்கள் உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு 180 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். விரைவாக ரேபிட் டெஸ்ட் கிட் கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர் 2 நாட்களில் 3 பாதிப்பு ஓரளவுக்கு குறையும் என்றும் நோய் தொற்று சூழலில் கூட ஸ்டாலின் அரசியல் செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். 2ஆம் நிலையில தான் இருக்குது. இப்பெல்லாம் நோயோட குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு 25 தானே வந்திருக்குது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 38 இருந்தது. இன்றைய தினம் 25 ஆயிடுது. இன்னைக்கு 2-3 நாட்களில் குறைஞ்சிடும், படிப்படியாக குறைஞ்சிடும். ஏன்னா அந்த கான்டாக்ட் இருக்கிறவங்க, நேரடியாக போனவங்க, தொடர்பு இருக்கிறவங்க எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அந்த பரிசோதனை மேற்கொண்ட விதமாக இன்றைக்கு நாளுக்கு நாள் அந்த நோயாளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குது.
இன்னும் ஒரு 3 நாட்களில் நாம் ஜீரோ வந்துடும் நாங்கள் எண்றோம். குறை மட்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது கஜா புயல் வந்தாலும் குறை சொல்லுவார், தானே புயல் வந்தாலும் குறை சொல்லுவார், வர்த்தா புயல் வந்தாலும் சொல்றார், ஒக்கு புயல் வந்தாலும் தொடர்ந்து குறை சொல்லக்கூடிய இருக்கின்ற ஒரே தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான். சுனாமி வந்தாலும் குறை சொல்லுவார். குறை சொல்வதற்கு ஒரு கட்சினா திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்றைக்கு நோயில் கூட இன்னைக்கு அரசியல் செய்கிறாங்க, வேதனையா இருக்குது. காய்கறிகளின் விலையேற்றத்தை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர், காய்கறிகளின் விலை அதிக விலையில் விற்கப்படுவதாக கூறும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். இன்றைக்கு பல்வேறு எதிர்க்கட்சி எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க, காய்கறி விலை ஏறி போச்சுன்னு. முற்றிலும் தவறு. மிக மிக குறைவாக இப்போ விற்பனை ஆகிட்டு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பத்திரிகை ஊடகங்களுக்கு தெரியும், அன்றாட செய்தி போட்டுருக்கிறீங்க, எல்லா ஊடகத்திலையும் வருது. இன்றைக்கு கத்திரிக்காய் என்ன விலைக்கு விற்குது, தக்காளி என்ன விலைக்கு, மிளகாய் விலை எல்லாமே வருது. அந்த விலைப்பட்டியலையும் தெரிவிக்கிறேன். சென்ற மாத விலை தக்காளி 20 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 15 ரூபாய்க்கு விற்குது. கொரோனாவால் உயிரிழப்போரின் குடும்பத்தினர் மற்றும் கொரோனா தடுப்பு பணியின் போது உயிரிழக்கக்கூடிய பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணமாக தர வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக கூட்டணி கட்சியினருடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட 11 கட்சிகளின் தலைவர்கள் காணொலி மூலமாக பங்கேற்றனர். அப்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் குறித்தும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டோருக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து கொரோனா தாக்குதலால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கொரோனா நோய் தடுப்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கவசங்களை வழங்க வேண்டும், சிறப்பு ஊதியம் வழங்க வேண்டும், உபகரணங்கள் கொள்முதலில் ஏற்படக்கூடிய தாமதத்தை தவிர்க்க வேண்டும், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சிறப்பு நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும், தமிழகத்தில் முதற்கட்டமாக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நோய் தடுப்புக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பன உட்பட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனாவால் 3000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பின் முக்கிய மையமாக மும்பை உருவெடுத்துள்ளது. அனைத்து மாநிலங்களையும் மிஞ்சும் வகையில் மும்பையில் மட்டுமே கொரோனா பாதிப்பு 2000-ஐ நெருங்கியுள்ளது. இந்தியாவின் பொருளாதார தலைநகராக விளங்கும் மும்பையில் மக்கள் தொகையும் மிக அதிகம். இதுவரை மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பு 3000-ஐ கடந்துள்ள நிலையில் மும்பையில் மட்டும் பாதிப்பு 2000-ஐ நெருங்கியுள்ளது. இதுவரை கொரோனாவால் மும்பையில் மட்டும் 114 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் புதன்கிழமை ஒரே நாளில் மட்டும் 140 புதிய தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. புதன்கிழமையன்று உயிரிழப்பு 2 மட்டுமே என்பது ஓரளவு நம்பிக்கை அளிக்கிறது. கடந்த 10ஆம் தேதி மும்பையில் 10 பேரும் 14ஆம் தேதி 11 பேரும் உயிரிழந்ததை ஒப்பிட்டு பார்க்கையில் மிக குறைவாகும். அதாவது கடந்த 11 நாட்களில் நிகழ்ந்த உயிரிழப்பு விகிதத்தை விடவும் இது குறைவானதாகும். மகாராஷ்டிராவின் மொத்த பாதிப்பில் மும்பையில் மட்டும் சராசரியாக நாள்தோறும் 16 முதல் 18 விழுக்காட்டினருக்கு புதிதாக பாதிப்பு கண்டறியப்படுகிறது. மும்பையின் உயிரிழப்பு விகிதம் 6.37 விழுக்காடாக உள்ளது. தாராவியில் இதுவரை கொரோனாவால் 60 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு 8ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை மும்பையில் 381 பகுதிகள் கட்டுப்பாட்டு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வெளிமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாகவும் மும்பை உள்ளது பெரும் சவாலாக அமைந்துள்ளது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டதை அடுத்து சொந்த ஊர் செல்ல அனுமதிக்க கோரி வெளிமாநில தொழிலாளர்கள் போராட்டம் தடியடியில் முடிந்தது. தொடர்ந்து பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்த மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஊரடங்கு உத்தரவால் சிவகங்கையில் அறுவடைக்கு தயாராக உள்ள வெற்றிலையை விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தை மூடப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு சாகுபடியாகும் சிறுகாமணி, கற்பூரம் உள்ளிட்ட வகை வெற்றிலை பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. வெற்றிலை பயிரிட்டு 6 மாதத்திற்கு பிறகுதான் அறுவடை தொடங்கும். குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வரை வெற்றிலை அறுவடை நடைபெறும். 15 நாட்களுக்கு ஒருமுறை ஏக்கருக்கு 2000 கிலோ வெற்றிலை வரை கிடைக்கும்.
ஊரடங்கு காரணமாக அறுவடைக்கு தயாரான வெற்றிலையை வெளியூர்களுக்கு அனுப்ப முடியாமல் விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர். இதனால் செடியிலேயே அழுகி வீணாவதாக கவலை தெரிவித்துள்ளனர். அத்துடன் கிலோ 50 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த வெற்றிலையின் விலை தற்போது 40 ரூபாயாக குறைந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எங்கேயுமே இந்த வெத்தலை வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்களும் தோட்டக்கலையை போனோம், அதிகாரியை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். கொஞ்ச நாள் வெளியே போயிடுச்சு, திருப்பி அனுமதி மறுக்கிறாங்க. அவங்களும் கடையை திறக்க வாய்ப்பு இல்லை. எனவே வெற்றிலையை அறுவடை செய்து வெளியூர்களுக்கு கொண்டு செல்வதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள பூ மார்க்கெட்டிற்கு கொண்டுவரப்படும் பூக்கடை வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரள வியாபாரிகளும் மொத்தமாக கொள்முதல் செய்வது வழக்கம். இதை நம்பி அப்பகுதி விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தாமரை, பிச்சி, கேந்தி, செவ்வந்தி, அரளி, ரோஜா போன்ற பூக்கள் சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் ஊரடங்கு காரணமாக தோவாளை பூ மார்க்கெட் மூடப்பட்டுள்ளது. இதனால் பூக்களை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிடுவதால் கருகி வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படும். சாப்பாட்டுக்கெல்லாம் இப்போ லோன் தந்ததான் நாங்கள் சாப்பிடணும். என்ன செய்யுதுன்னே தெரியாது. 1000 ரூபா கொடுத்தா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்படி தான் போட்டு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க முடியல, எங்களுக்கு முடியல. நான் 3 மாதம் கழிச்சா நாங்கள் பேங்குக்கு லோன் கட்டி தானே ஆகணும். எங்களை கட்டாயம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போமே வட்டியை கட்டுங்கன்னு கேட்காங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? தோட்டத்தில் பூ பயிர் செய்து பயிர் அழிஞ்சு கிடக்கு. என்ன செய்யன்னு தெரியல. இப்போ இந்த நோய் வந்த போய் எந்த வேலையும் இல்லை. எங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்ற கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போனால் அவங்களுக்கு கூலியும் தர முடியல. என்ன செய்யனே தெரியல. திருவிழா சீசன் காலத்தில் ஊரடங்கு காரணமாக மலர் விவசாயம் முற்றிலும் முடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோயில்களில் அந்த இப்போ பங்குனி உத்திரம் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடக்கும். அந்த வர்த்தகம் முடங்கிவிட்டது. பழைய திறந்து வச்சாலும் பழைய வியாபாரம் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 30% தான் போகும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வெளியில் வரமாட்டாங்க. கோயில் இதெல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் ரத்து பண்ணியாச்சு. ஒரு 30% 25% நடக்கும், அவ்வளோதான். விவசாய பொருட்களை எடுத்து செல்ல தடையில்லை என்று தமிழக அரசு அறிவித்த போதும் சில அதிகாரிகளின் கெடுபிடியால் பூக்களை பறிக்க முடியாமல் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கு காலத்தில் பயணம் மேற்கொள்ள விமான டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு முழு கட்டணத்தையும் திரும்ப அளிக்க வேண்டும் என்று விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் 15ஆம் தேதி முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விமானத்தில் பயணம் செய்ய பலரும் முன்பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டிக்கெட்டை ரத்து செய்ய விரும்புவோருக்கு ரத்து கட்டணம் எதுவும் இல்லாமல் முழு கட்டணத்தையும் 3 வாரத்திற்குள் திரும்ப வழங்க வேண்டும் என்று விமான நிறுவனங்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஊரடங்கால் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளை 2 மணி நேரம் திறக்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் மது பிரியர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறி நாள்தோறும் 2 மணி நேரம் கடையை திறக்க உத்தரவிடக் கோரி ஸ்டாலின் ராஜா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவருடைய மனுவில் திடீரென மது அருந்துவதை நிறுத்தும் போது உடல் மற்றும் மன ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் பல இடங்களில் மதுபான கடைகள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் கள்ளச்சாராயம், மெத்தனால் மற்றும் வார்னிஷுகளை குடித்து சிலர் மரணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி சுப்பையா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அசாம் மற்றும் கேரள மாநிலங்களில் மதுக்கடைகளை திறக்க அனுமதித்த உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய அரசு தரப்பு வழக்கறிஞர் டாஸ்மாக் கடைகளை திறக்க அனுமதிக்க முடியாது என வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்று நீதிபதிகள் டாஸ்மாக் கடைகளை திறக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.
கடலூரில் போதைக்காக மெத்தனால் குடித்த 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மெத்தனால் வெளியே சென்றது குறித்து பதிலளிக்குமாறு தொழிற்சாலைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவை அடுத்து டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் என்பவர் பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் இருந்து மெத்தனால் வாங்கி வந்து அதை தண்ணீரில் கலந்து நண்பர்களுடன் சேர்ந்து குடித்துள்ளார். இதில் 3 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் மேலும் ஒருவருக்கு கண் பார்வை பறிபோனது. இதையடுத்து வேதிப்பொருளை பாதுகாக்க தவறிய காரணத்திற்காக தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் மெத்தனால் வெளியே சென்றது குறித்து 15 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு கலால் துறை ஆணையர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஊரடங்கு உத்தரவால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் மற்றும் மளிகை பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கடைகளில் இருப்பு குறைந்து வருகிறது. வெளியூர்களில் இருந்து சரக்கு வருவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல சமையல் எண்ணெய் விலையும் கிலோவுக்கு 10 ரூபாய் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். ஊரடங்கு நீடிப்பதால் சமையல் எண்ணெய் விலை லிட்டருக்கு மேலும் 10 ரூபாய் அதிகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் திங்கட்கிழமை முதல் இது அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி டீன் அசோகன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவ்வாறு சிகிச்சை அளித்துவிட்டு திரும்பும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்ட விடுதியில் போதிய வசதி இல்லை என்றும் அவர்களுக்கு உணவு வசதி சரியாக இல்லை என்றும் புகார் எழுந்தது. இதனிடையே முதுகலை மாணவர்கள் 2 கொரோனா தொற்று இருந்தது உறுதியானது. இதுபோன்ற பல புகார்கள் கூறப்பட்ட நிலையில் கோவை மருத்துவக் கல்லூரி டீன் அசோகன் மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அதே மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் காளிதாஸ் டீனாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையின் 15 மண்டலத்தில் அம்பத்தூர் மற்றும் மணலி மண்டலத்தில் மட்டும் கொரோனா பாதிப்பு இல்லாத மண்டலமாக உள்ளது. சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ராயபுரம், திருவிக நகர், கோடம்பாக்கம், அண்ணா நகர், தண்டையார்பேட்டை, தேனாம்பேட்டை பகுதிகளில் அதிக பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் இதுவரை மொத்தம் 214 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி உறுதி செய்யப்பட்ட நபர்கள் சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு பேர் உள்ளனர் என்ற மண்டலம் வாரியாக விவரங்களை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக ராயபுரம் மண்டலத்தில் 64 பேரும், திருவிக நகரில் 31 பேரும், கோடம்பாக்கத்தில் 24 பேரும், அண்ணா நகரில் 22 பேரும், தண்டையார்பேட்டையில் 20 பேரும், தேனாம்பேட்டையில் 18 பேரும் உள்ளனர். மேலும் பெருங்குடி மற்றும் அடையாறில் தலா 7 பேரும், வளசரபாக்கத்தில் 5 பேரும், திருவொற்றியூரில் 4 பேரும், மாதவரத்தில் 3 பேரும், ஆலந்தூரில் 3 பேரும், சோழிங்கநல்லூரில் 2 பேரும் உள்ளனர். கொரோனா பரவல் தொடர்பாக குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு எதிராக தவறான தகவல் பரப்பும் ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த உமர் ஃபரூக் தாக்கல் செய்த மனுவில் மார்ச் 20ஆம் தேதி வரை இந்தியா வந்தவர்களை தனிமைப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டதே தவிர பொதுக்கூட்டம் மற்றும் மத நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கவில்லை என்று கூறியிருப்பதோடு டில்லியில் உரிய அனுமதியோடு நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றோர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்டவர்களால் கொரோனா பரவுவதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவிப்பதாகவும் அதனை ஊடகங்களும் மிகைப்படுத்தி செய்தி வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா, பொங்கையப்பன் அமர்வு இது தொடர்பாக 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். தெலுங்கானா மாநிலத்தில் ஊரடங்கு நடவடிக்கையால் மாம்பழ வியாபாரிகள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் வழக்கமாக இந்த சீசனில் மாம்பழ வியாபாரம் களை கட்டும். இதனால் மாம்பழ வியாபாரிகள் இந்த பருவ காலத்தை ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தற்போது மாம்பழ வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊரடங்கு உத்தரவால் பொதுமக்களும் மாம்பழம் வாங்க வெளியே வருவதில்லை. இதனால் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாம்பழ வணிகத்தில் பாதி அளவு கூட இந்த ஆண்டு நடைபெறவில்லை என தெலுங்கானா மாம்பழ வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நடப்பாண்டில் ஒத்திவைக்கப்பட்டுள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு வரும் கல்வியாண்டு தொடக்கத்தில் நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடந்த மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழகத்தில் உள்ளூர் மாணவர்கள் மட்டுமின்றி வெளிநாடு மற்றும் வெளிமாநில மாணவர்களும் பயில்வதை கருத்தில் கொண்டு அனைத்து செமஸ்டர் தேர்வுகளும் மீண்டும் கல்லூரிகள் திறந்த பிறகு அடுத்த பருவத்தில் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் திறப்பு தேதி அரசால் பிறகு அறிவிக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார்.
தென்காசியில் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அங்குள்ள தற்காலிக சந்தையில் 1 கிலோ கத்தரிக்காய் 40 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து 15 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் 50 ரூபாய்க்கும், 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 15 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, முட்டைக்கோஸ், மிளகாய் விலை 20 ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளது. நகராட்சி மூலமாக மக்கள் வசிக்கும் இடத்திற்கே சிறு வியாபாரிகள் சென்று விற்பனை செய்வதால் சந்தையில் கூட்டம் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டை அடுத்த மகேந்திரா சிட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடியது சிறுத்தை எல்லை காட்டுப்பூனை என்று வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக வெளியான சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் சிறுத்தை என்று கருதி பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக அஞ்சூர், வல்லம், தென் மேலப்பாக்கம், திருவடிசூலம் வனப்பகுதிகளில் சுற்றித் திரிவதாக மக்களிடையே பேச்சு நிலவி வருகிறது. இந்நிலையில் அது சிறுத்தை அல்ல, காட்டுப்பூனை என்று வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அது தொடர்பான புகைப்படத்தையும் வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். ஈரோட்டில் கொரோனாவுக்கு நிதி திரட்டுவதாக கூறி தனியார் மருத்துவமனையில் 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பெருந்துறை சாலையில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனையை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் தான் ஓய்வு பெற்ற நீதிபதி என்றும் கொரோனாவுக்கு நிதி திரட்டுவதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து நிர்வாக அதிகாரி சதீஷ்குமார் 1 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டிவிட்டு தகவல் கொடுத்தார். பணத்தை வாங்க வந்த 3 பேரின் நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்ததால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் மூவரையும் பிடித்து விசாரித்த போதுதான் நிதி வாங்க வந்தவர் ஓய்வு பெற்ற நீதிபதி இல்லை என்றும் கொரோனாவுக்கு நிதி திரட்டுவதாக கூறி மோசடியில் ஈடுபட முயன்றதும் தெரியவந்தது. இதையடுத்து வெங்கடபதி, கிருஷ்ணமூர்த்தி, கிரிஷ்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் எங்கெங்கு மோசடி செய்துள்ளனர் என விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை உரிமையாளர்களிடம் திரும்ப ஒப்படைக்கும் பணி தொடங்கியுள்ளது. ஊரடங்கு உத்தரவை மீறி அவசியமில்லாமல் வாகனங்களில் சென்றவர்களின் 4745 வாகனங்கள் திருச்சி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. 4543 இருசக்கர வாகனங்கள், 105 ஆட்டோக்கள், 96 4 சக்கர வாகனங்கள், 1 கனரக வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு திருச்சி கே.கே. நகர் ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. அதில் மார்ச் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை வழக்கு பதியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் இன்று முதல் அதன் உரிமையாளர்களிடம் திரும்ப ஒப்படைக்கும் பணி தொடங்கியுள்ளது. கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் நாளொன்றுக்கு 500 வாகனம் வீதம் திரும்ப ஒப்படைக்கப்படுகிறது. வாகனங்களை பெற்றுச் செல்வோர் மே 3ஆம் தேதி வரை அமலில் உள்ள 2வது தடை உத்தரவின் பொழுது வெளியே வந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். கொரோனா வைரஸ் தாக்கத்தால் இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக உலக நாடுகள் அனைத்திலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய ஏற்றுமதி கடந்த 1991ஆம் ஆண்டிற்கு பிறகு மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் இந்தியாவின் ஏற்றுமதி 35% அளவிற்கு குறைந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார சரிவின் போது கூட அதிகபட்சமாக 34% தான் ஏற்றுமதி குறைந்தது. தற்போது கடந்த மார்ச் மாதம் இந்தியா செய்த ஏற்றுமதி 1,60,000 கோடியாக குறைந்து 1991க்கு பின் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. அதேபோல் இறக்குமதியும் சுமார் 29% குறைந்துள்ளது. பல்வேறு நாடுகளில் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக உள்ள நிலையில் சரக்குகளின் வரத்து குறைவு, போக்குவரத்து குறைவு, பொருட்களை மக்கள் வாங்குவது குறைந்துள்ள நிலையில் இறக்குமதி 2,34,000 கோடியாக குறைந்துள்ளது. செய்யப்பட்ட ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டது. தற்போது பொருட்கள் வேண்டாம் என்று ஆர்டர்களை தள்ளி வைத்தது போன்றவற்றால் எலக்ட்ரானிக் பொருட்கள், மெஷின்கள் மற்றும் ரசாயனங்களின் இறக்குமதி பன்மடங்கு குறைந்துள்ளன. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியா சுமார் 3,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்தது. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக 2020 மார்ச் மாதம் இது 2,34,000 கோடியாக குறைந்துள்ளது. அதேபோல் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியா சுமார் 1,95,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்த நிலையில் 2020 மார்ச் மாதம் இது 1,60,000 கோடியாக குறைந்துள்ளது. இந்த சரிவு காரணமாக 2018-19ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சுமார் 25 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 2019-20ஆம் ஆண்டில் இது 23 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை அதிகம் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் முக்கியமானவை கச்சா எண்ணெயும் தங்கமும் தான்.
இந்நிலையில் மார்ச் மாதத்தில் கச்சா எண்ணெய் இறக்குமதி 15% குறைந்துள்ளது. அதேபோல் தங்கத்தின் இறக்குமதி 64% குறைந்துள்ளது. ஊரடங்கு காரணமாக தங்கத்தை யாரும் வாங்காத நிலையில் அதன் விலை அதிகரித்திருப்பதற்கு இறக்குமதி சரிவும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.